முக்கிய செய்தி. மகா கும்பமேளாவில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிற நிலையில் ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் அங்கு 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். கடும் கூட்ட நெரிசலை முன்னிட்டு தற்போது அந்த திரிவேணி சங்கமத்தில் நீராட இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அங்கிருக்கும் கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? மற்றும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சி நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் பல்வேறு உலக நாடுகளில் இருந்தும் பெரும்பாலான பக்தர்கள் இந்த திரிவேணி சங்கமத்தில் வந்து நீராடுவார்கள். அந்த வகையில் 2 வாரத்திற்கு மேலாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரக்யாராஜ் நகர்ல திரிவேணி சங்கமத்தில் பல்வேறு தலைவர்களும் பல்வேறு பக்தர்களும் தொடர்ந்து நீராடி வருகிறார்கள். இந்த நிலையில மௌனி அமாவாசை என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் இன்று காலையில் வந்திருக்கிறார்கள். இதுவே கூட்ட நெரிசலுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. அதே போல கூட்ட நெரிசலில் ஒருவருக்கொருவர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்ட நெரிசல்ல காயமடைந்திருப்பதாகவும் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேச மாநிலம் எடுத்துள்ளதாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகா கும்பமேளாவில் மௌனி அமாவாசைக்காக பெரும்பாலும் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் அதிக அளவில் அந்த இடங்களில் குவிவார்கள். அதாவது காசி நதிக்கரையில் நீராடுவதற்காகவும் அந்த இடத்தில் குவிவார்கள். தற்பொழுது இந்த திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற்றக்கூடிய நிலையில் அந்த நாளை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்தில் நீராடி மகிழ்ந்தால் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்து கலாச்சார விதிகளின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் மௌனி அமாவாசை தினத்தன்று குளிப்பதற்காக நீராடுவதற்காக பெருமளவில் பக்தர்கள் குவிந்துள்ளதால் அங்கு 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்பாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி கூட தொலைபேசி வாயிலாக அங்கிருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் எல்லாம் கேட்டு தெரிந்திருக்கிறார். அதே போல மகா கும்பமேளா நெரிசலில் காயமடைந்ததற்கு உரிய உதவிகளை வழங்குமாறும் தொலைபேசி வாயிலாக அங்கிருக்கக்கூடிய மாநில முதலமைச்சருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தற்பொழுது முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு இந்த அசம்பாவித சம்பவத்தின் போது பக்தர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வரை எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல் எல்லாம் அந்த மாநில தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் அதிக அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் முதற்கட்டமாக தற்பொழுது அந்த திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து 2 வாரத்திற்கு மேலாக பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் மௌனி அமாவாசையை முன்னிட்டு அதிக அளவில் ஒரே நேரத்தில் பக்தர்கள் புனித நீராடுவதற்காக குவிந்துள்ளதால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 45க்கு நாட்களுக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு 45 கோடி மக்கள் வர அளவிற்கு கூட இங்கு நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தயார் செய்து வைத்திருந்ததாக உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கடந்த காலங்களில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஒரே நாளில் இத்தனை பக்தர்கள் திரள்வார்கள் என்று யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒருவருக்கொருவர் நீராடுவதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காயமடைந்தவர்களை அங்கிருந்து மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் முதலுதவி சிகிச்சைக்காகவும் மேற்படி சிகிச்சைக்காகவும் தற்பொழுது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள நபர்களுடைய கணக்கெடுக்கக்கூடிய பணி தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. உயிரிழப்பு குறித்து தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படாத நிலையில் முதலுதவி சிகிச்சைக்காக ஆங்காங்கே மருத்துவமனையில் தற்பொழுது பக்தர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக தற்பொழுது திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்கு இடைக்கால தடையாக உத்தரப்பிரதேச மாநிலம் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்ட தகவல்கள் எல்லாம் உத்தரப்பிரதேச மாநிலம் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் வரை உயிரிழப்பு குறித்து தகவல் வரை தற்போது வெளியாகவில்லை. தொடர்ந்து பக்தர்கள் அங்கு புனித நீராடுவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இருப்பினும் புனித நீராடுவதற்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.